ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குவைத்திலிருந்து இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு பணம் அனுப்புகிறீங்களா? அல்லது கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்கிற வெளிநாட்டவரா? உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணி டிரான்ஸ்ஃபருக்கு டபுள் ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரில் நியூ சார்ஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்க்குற வெளிநாட்டவருக்கு விசா டிரான்ஸ்ஃபர் பிக் ரிலீஃப் இருக்குது. இது பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குவைத் அரசு ப்ளஸ் குவைத் பேங்க் ரெண்டுமே சேர்ந்து ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவைத்லேருந்து ஆன்லைனில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 கேடியிலேருந்து 2 கேடி வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும். நீங்கள் இந்தியா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. பாகிஸ்தான் மணி டிரான்ஸ்ஃபர், நேபாள், பங்களாதேஷ், லோக்கல் குவைத் பேங்க் டிரான்ஸ்ஃபர் கூட ஃபீஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, லோக்கலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபீஸ் கம்பல்சரி. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நம்ம மொபைல் ஆப்பில் இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா ஃபீஸ் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் தப்பு. ஆன்லைனில் நம்ம மொபைலில் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃப்ரீன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. குவைத் பேங்க் கிளியராக சொல்லிட்டாங்க, நீங்கள் மொபைல் பேங்கிங் பண்ணாலும், ஆன்லைன் பேங்கிங் பண்ணாலும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஃபீஸ் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் பாலிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஃபீஸ் கம்பல்சரி. இந்த சட்டம் யாரெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் ஒர்க்கர்ஸ், ஸ்மால் சேலரி எம்ப்ளாயீஸ், ஃபேமிலிக்கு மந்த்லி ஸ்மால் அமௌண்ட் அனுப்புகிறவங்க, இவங்க எல்லாரையுமே ரொம்பவே பாதிக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக 50 கேடி, 100 கேடி, 150 கேடி இப்படி ஸ்மால் அமௌண்ட் அனுப்புகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1லேருந்து 2 கேடி வரை ஃபீஸ் பெர் டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேமிலிக்கு பணம் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2-3 தடவை உங்கள் ஃபேமிலிக்கு பணம் அனுப்புகிறீங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபீஸே அதிகமாக இருக்கும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குவைத் அரசு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்கிற வெளிநாட்டவர் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ப்ரைவேட் செக்டாருக்கு விசா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா மினிமம் சர்வீஸ் இயர் இருக்கணும், டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் இருக்கணும், சேலரி கண்டிஷன்ஸ் இருக்கணும், கிளியரன்ஸ் இஷ்யூஸ் இருக்கணும், இப்படி நிறைய ரூல் இருந்துச்சு. அதனால் விசா டிரான்ஸ்ஃபர் இம்பாசிபிளாக இருந்துச்சு. கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க வெளிநாட்டவர் ரொம்பவே ஸ்டக் ஆனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நோ கண்டிஷன், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பாசிபிள் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்கு. இது ஒன் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உண்மை என்னென்னா, குவைத் கவர்மெண்ட் ஸ்லோவாக குவைத்தீசியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் நல்ல சம்பளம் வாங்குறவங்கள, அதாவது குட் சேலரி ஜாப்ஸில் இருக்கவங்க, ஹை பொசிஷன் போஸ்டில் இருக்கவங்க வெளிநாட்டவர்கள்ல இருந்து குவைத் சிட்டிசன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் வெயிட் பண்ணாமல் விசா டிரான்ஸ்ஃபருக்கு பிளான் பண்ணுங்க. ஃபைனல் வார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்டிபிள் டிரான்ஸ்ஃபரை அவாய்ட் பண்ணுங்க. பேங்க் சார்ஜஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க வெளிநாட்டவர்கள் கவனமாக இருங்க. டோன்ட் டிலே விசா டிரான்ஸ்ஃபர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் விசா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ப்ரைவேட் ஜாப் சர்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.